மக்கள் மன்றம் நம்பிக்கை அளிக்கிறதா தாவேகா அரசின் செயல்பாடு? மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான போது ஃபேமஸாக ஒரு வாக்கியம் சொன்னாங்க பிஜேபிக்காரங்கள்லாம். புது இந்தியா பிறந்திருக்கிறது, இந்தியாவே புதுசாக பிறந்திருக்கு, பெரிய புரட்சி இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு. அதோட ஒப்பிடலாமா அப்படின்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு புது தமிழ்நாடு பிறந்திருக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியாது, தாவேகாக்காரங்க எதிர்பார்த்திருப்பாங்க, மற்றவங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்று எத்தனை ட்விஸ்ட்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகம் 108 சீட் எடுத்தது முதல் ட்விஸ்ட். அதுலேருந்தே நிறைய பேர் இன்னும் மீளலை, அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது? திடீர்னு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் படபடன்னு தாவேகா பக்கம் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திமுகலையாவது கூட்டணி கட்சிகள் தான் போனாங்க, அதிமுகவில் கட்சிக்காரங்களே போயிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு புரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு கடந்த 3 மாசத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அரசியல் ட்விஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிர்வாகம் எப்படி நடக்கிறது, அரசாங்கம் எப்படி நடக்கிறது? ஒரு புதிய சக்தி ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் நமக்கு முடிவுகள் காட்டுது. இந்த அரசாங்கம், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் அந்த நம்பிக்கையை கீப் அப் பண்ணுறாங்களா? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார்களா? மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை செய்கிறார்களா? அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ ஆட்சிக்கு வந்த உடனே முதல் சில நாட்களில் அவங்க சாதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு நம்பிக்கை கொடுக்கிறதா, ஒரு சரியான டைரக்ஷனில் போகிறாங்க அப்படிங்கிற குறைந்தபட்சம் ஒரு பாதை நமக்கு தெரிகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கின்றோம். மக்கள் மன்றத்தில் என்றைக்குமே எதிர்க்கட்சி தான் முதல்ல. அந்த வகையில் இந்த புதிய தமிழக வெற்றி கழக அரசின் செயல்பாடு நம்பிக்கை அளிக்கிறதா என்பதில் பேச முதலாவதாக திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறது, திமுகவில் என்னென்னலாம் இருந்ததோ அந்த எல்லா பிரச்சனைகளும் தமிழகத்தில் இப்பொழுது வரை இருந்து கொண்டே இருக்கிறது. திராவிட மாடல் 2.0 நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னிச்சு. ஆனால் இப்போ தாவேகாவினுடைய ஆட்சி திராவிட மாடல் 2.0வாக திமுகவினுடைய நீட்சியாக இருப்பது தான் மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கனிமவள சுரண்டல், எதற்கெல்லாம் தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்தார்களோ எல்லா காரணங்களும் அப்படியே இருக்கிறது. கனிமவள கொள்ளை விவகாரத்தில் தாவேகா எடுத்திருக்கிற எந்த விதமான நடவடிக்கையும் திருப்திகரமானதாக இல்லை. ஒரு நாள் ஒரு மீட்டிங் முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவல்துறையினரை அழைத்து, உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு கஞ்சா பரவலோ அல்லது கள்ளச்சாராய பரவலோ அல்லது சிந்தட்டிக் ட்ரக் மெத்தோபோட்டமைன் பரவலோ கண்டறியப்பட்டால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவல் இருக்காது. இதை செய்வதில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு தீர்வு என்பது போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது தானே ஒழிய பெண் போலீஸில் ஒரு சில 100 பேரை பிரித்து அவர்களுக்கு கருப்பு கலரில் ஒரு டிஷர்ட் யூனிஃபார்ம் மாற்றி கொடுக்கறதுனால என்ன மாறிட போகுது? இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய உரிமைகள் இங்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டப்படுவதற்கான நடவடிக்கைகளை அங்கு ஆளுகிற காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து 2 அமைச்சர்களை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டெல்லாம் கேட்க வேண்டியதில்லைன்னு உங்களால் தானே சொன்னார். யார் சொன்னா? மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் அன்புமணி அவர்கள் 2018 உச்சநீதிமன்ற ஆணையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அந்த 2018 உச்சநீதிமன்ற ஆணையில் அப்படி சொல்லப்படவில்லை.
இருந்தாலும் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மேகதாது அணை கட்டுவதற்காக தரப்பட்ட அந்த அனுமதியை திருப்பி அனுப்பியிருக்கிறது என்று பதில் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அதிலும் அரசியல் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கை, தமிழக வெற்றி கழகம் குறைந்தபட்சம் இந்த மேகதாது பிரச்சனைக்காக தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களை வெளியேற்றினால் தமிழர்கள் நாங்கள் சந்தோஷப்படுவோம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி கடைசியாக முடிச்சார் பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காவிரி பிரச்சனையில் மேகதாது கட்டுறா எதிர்க்கிறோம், முதல்ல இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்ல அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களை தான் அன்போடு அழைக்கணும். நான் வேற ஏதோ பேசணும்னு நினச்சேன். நம்ம நண்பர் அசோத்தாமனுக்கு நான் நன்றி சொல்லணும். 2 விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். ஒன்று, சட்டம் ஒழுங்கு பற்றி சொன்னீங்க, அதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லிடுறேன். நான் என் கருத்தையே சொல்ல, நடந்ததை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியில் பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் காவல்துறை 13 பேரை சுட்டு கொன்றது பொதுமக்கள் மத்தியில். ஒரு 15 வயது பெண் குழந்தையுடைய வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டதை வீடியோவில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம். அன்றைய முதலமைச்சர் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குற போது நானும் டிவியில் தான் பார்த்தேன், அதோடு நிறுத்திட்டார். அடுத்து புதிய ஆட்சி வந்தது. அதுவரை அவர்களும் நாங்கள் எங்களைப் போலவே அவங்களும் அதை எதிர்த்து தான் போராடினாங்க. வந்த உடனே 1 மேன் கமிஷன் போடப்பட்டு விட்டது, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் யாரையெல்லாம் குற்றவாளிகள் என்று 1 மேன் கமிஷன், அருணா ஜெகதீஷன் கமிஷன் சொன்னதோ அவர்களுக்கு ப்ரமோஷன் தந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொன்னார், தெரிஞ்சுதா? காவிரி பிரச்சனை பற்றி பேசினார். மன்னிக்க வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஜீவாதார பிரச்சனை பற்றி பேசுகிற போது நாம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். இன்றைக்கு காவிரி பிரச்சனை என்பது தமிழ் மாநில அரசோ, தமிழக அரசோ அல்லது கர்நாடக அரசோ அதில் முடிவே எடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதல்ல அந்த வரலாறு தெரிஞ்சாதான் அந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியும். 1924 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த 74 அந்த ஒப்பந்தம் முடிய போகிற நேரத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸா? அதை நீக்கணும். நீங்களே தமிழ்நாட்டில் யார் இருந்தா? உங்கள் அணியில் இருக்கவங்க தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் அணிதானங்க. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இன்னொன்று அவர் பதில் சொல்கிறார், நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க. சேம் சைடு கோல் போடுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இப்போ நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி நீட்சின்னு வேற சொல்லிட்டீங்க. இங்கே சரவணன் என்ன சொல்ல போறான்னு தெரியல எனக்கு. அப்போ அவர் பாராட்ட போறாரா இல்லை விமர்சனம் பண்ண போறாரா? 74 அதை புதுப்பிக்க தவறியது அன்றைய ஆட்சியாளர்களா மற்றவர்களா? ஒரே ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், இன்றைய புதிய ஆட்சி நம்பிக்கை தருதா இல்லைன்னு. பேர் கேட்டா வேணா சொல்லுவேன், இப்போ சொல்றது நாகரிகம் இல்லை. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சராக இருந்த ஒருத்தருடைய பேரை ஒரு கிளரிக்கல் எரர், அவங்க இடத்துக்கு நடுவில் ஒரு ஏக்கரை யாரோ ஒருத்த மேல பட்டா போட்டிருக்கு. அப்படி ஒரு ஆளே அந்த ஊரில் இல்லை. அதை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அலையறான் 10 தடவை. கடைசியில் 1 லட்ச ரூபா கேட்டோன்னே நம்ம இடத்துக்கு நடுவில் தானே இருக்கு, பார்த்துக்கலான்னு விட்டுட்டான். இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே 1 மாதத்துக்கு முன்னால் ஒரே ஒரு பெட்டிஷன் விட்டு தாசில்தார் கொடுத்தான். 1 வாரத்தில் அது கிளியர் ஆகி வந்துருச்சு. இதுதான் புதிய ஆட்சியுடைய நம்பிக்கை. இப்போ முதல் ரவுண்டுக்கு வணக்கம், மீண்டும் வருவேன், பதில் தருவேன். நன்றி திரு வேலுச்சாமி அவர்களே. நாங்கள் உட்காரதான் வச்சோம், அவங்கள அணியாக உருவாக்குனது அண்ணன் தான். இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு பேசுகிறார். அதில் தொடக்கத்திலிருந்தே மரியாதைக்குரிய எங்கள் ஐயாவும் சரி தங்கச்சியும் சரி சொல்லும்போதே ஒரே அணியில் என்றே சொல்லி கொண்டிருக்கிறேன். அது ஒரு அணியும் இல்லை, பிணியும் இல்லை. சரிதானுங்களா? இதுபோல் அணிகள் ஏற்கனவே இருந்தது உண்டு தமிழக வரலாற்றில். காவிரிக்காக போராடுற போது, நீட் தேர்வு வேண்டான்னு சொன்னபோது சட்டமன்றத்திற்குள்ளே நாங்கள் ஒரே அணியிலே இருந்து வாக்களித்து இந்த மண்ணை காப்பாற்றியதும் உண்டு. காவிரியை வைத்தே இவர்கள் ஓட்டுகிறார்கள். காவிரி, நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி சரியான ஆட்சியாக, திறன்பட்ட ஆட்சியாக இருந்திருந்தால் ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூரில் அணை திறந்திருக்கணும். இப்போ கூட ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, 50 வருஷமா இதை வச்சே ஓட்டுறானுங்கன்னு. இதை வச்சு ஓட்டுறதல்ல, அங்கே அணை திறக்கலின்னா அவன் வைப்பு பண்ண முடியாது. வைப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருந்தால் அவனும் போயிடுவான்.
குறுவை சாகுபடி இந்த ஆண்டு இல்லை. ஜூன் 12 திறக்க வேண்டிய அணை இன்னைக்கு நாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. 30 TMC தண்ணீர் வந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எனக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் எங்கள் 2 பேரையும் கிண்டல் பண்ணுவதாக நினைத்து சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இவர்கள் கட்சியிலாவது கூட்டணி தான் போனது, அவர்கள் கட்சியில் ஆட்களே போகிறார்கள் என்று சொன்னார். நான் அவர் சார்ந்து இருக்கிற கட்சியை பார்த்து சொல்லுகிறேன். அவரும் ஒரு கட்சியில் இருக்கிறார், அவர் பத்திரிகையாளர் கட்சி. அவங்க எங்களிலிருந்தாவது பிரிந்து போகிறவர்கள் அந்த கட்சிக்கு போகிறார்கள், உங்களை வழிய வழிய விரட்டி விடுகிறார்கள். முதலமைச்சர் பேசுகிற கூட்டத்தில் இருந்து பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இன்றைய தினம் இன்றைய கபில் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் சோளிங்கர்ல 2 பத்திரிகையாளர்களை அந்த கும்பல் அடித்திருக்கிறது. பத்திரிகையாளர் சங்கம் இன்னைக்கு கண்டிக்குது. நடவடிக்கை இருக்குமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இங்கிருந்து இங்க இறங்கினார், மக்களை பார்த்து கையசைச்சார், ஒரே வைப் நாடு முழுக்க. ஆனா இன்னைக்கு காலையில கர்நாடக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு வாய் மூடிக்கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் அணை கட்டுவதை எவனும் தடுக்க முடியாது. எதிர்த்து பேச வேண்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்கே வந்து இன்னைக்கு நந்தனத்தை வந்து யார் இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவர் ட்ரெயின்ல வர்றார், உடனே பூரா அதை எடுத்து போட்டு ரீல்ஸ் 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 வைப். எத்தனை குருவி சாகுபடியில் எத்தனை விவசாயி சாக போறா? யார் பதில் சொல்ல போறீங்க? நான் சொல்லுகிறேன், நான் இப்பொழுதும் மனசாட்சிப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். தாவேகா என்கிற கட்சியை அதனுடைய கருவிலேயே அதை அழித்து விட வேண்டும் என்கிற முயற்சிகள் நடந்தபோது அதை எதிர்த்து நாங்கள் நின்றோம். நாங்கள் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அல்ல, அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் நாங்கள் சிம்மசொப்பனமாக அன்றைக்கு நின்றோம். தாவேகாவை சேர்ந்தவர்கள் தலைமறைவாக இருந்த நேரத்திலும் நாங்கள் இந்த மன்றங்களில் நின்று பேசினோம். அது எதுக்குன்னா, அறத்துக்கு புறமான வழியில் அந்த கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, அதை தடுக்கணுங்கிறக்காக. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இந்திய அரசியலமைப்பிற்கே எதிராக குதிரை பேரத்தை தட்டிவிடும் என்று சொன்னால், உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எப்படி அரணாக நின்றோமோ அதை விட 100 மடங்கு வலிமையோடு உங்களை எதிர்த்தும் நிற்போம். அதுதான் இந்த நாட்டு மக்களுக்கானது என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி ப்ரொஃபஸர். நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் திரு முஸ்தபா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். நன்றியை கடைசியில் சொல்லணுன்னாரு, இல்லை நன்றியை முதல் சொல்லணும். 3 மாதம் கழித்து இந்த மக்கள் மன்றம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்லாட்சியை தேர்ந்தெடுத்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு இன்றைக்கி நம்பிக்கை அளிக்கின்றதா ஆட்சி, நம்பிக்கை அளிக்கின்றது ஆட்சி. எப்படி நம்பிக்கை அளிக்கின்றது? கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஒரு ஏழை எளியவன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நல்லது செய்ய வேண்டுமென்றால் பணமோ ஜாதியோ அங்கே இருக்கக்கூடிய மதமோ தடையில்லை, அதையெல்லாம் தாண்டி மக்கள் நல்லோர்களுக்கு நல்ல ஆட்சியாளருக்கு வாக்களிப்பார்கள் என்று என்னை போன்ற சாமானியர்களை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கள்ள கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் 70 வருஷமாக நீ ஆட்சிக்கு வந்தா நான் கொள்ளடிச்சுக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தா நீ கொள்ளடிச்சிக்கோ, நீ செஞ்ச தவிர நான் விட்டுடுறேன், நான் செஞ்ச தவிர நீ விட்டுடு, மாற்றி மாற்றி ஆட்சியை பற்றி ஏமாத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் உண்மையாகவே கோட்டை போட்டு யார் தவறு செய்கிறார்களோ யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் தெரியுமா? அதான் நம்பிக்கையான ஆட்சி. இன்னும் மக்களுக்கு என்னங்க சொல்ல வேணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். யாராச்சும் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால், உங்கள்கிட்ட யாராச்சும் லஞ்சம் கேட்டு மிரட்டினா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் ஜோசப் விஜய் என்பதை யாராலும் மறக்க முடியாது. மத்த முதலமைச்சர்லாம் மைக்க பிடிச்சி எல்லாரும் லஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்களா? எப்ப சொன்னாங்க? லஞ்சம் வாங்க தடுக்கலையே. ஒரு மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கறவங்கள லஞ்சம் கொடுக்க வேணாம் எனக்கு மக்கள் மன்றத்தில் போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் மாதிரி மாமான் மாதிரி உங்கள் வீட்டு குழந்தை மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்வது ஒரு சாமானிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விளக்குது. அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கை பார்த்தீங்களா அப்படின்னாரு. சட்ட ஒழுங்கை பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அருகதை இருக்கா? கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா?
75 நாள் தான் ஆயிருக்கு. 75 வருஷம் நீங்கள் அடித்த கொள்ளையை நாங்கள் 75 நாளில் கலைக்க முடியுமா? கடந்த ஆட்சியில் ஒரு வருஷத்தில் பெண்களுக்கு எதிராக, சீராடுகளுக்கு எதிராக 10,000 குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 900 கேஸு. இன்னைக்கு 120 கேஸு 75 நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சட்ட ஒழுங்கு சீராக இருக்கின்றது. அதனால் இன்னைக்கு கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அடுத்த சுற்றில் அவங்களுக்கு கொடுக்க பதிலை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நன்றி பாராட்டி விரும்புகிறேன். நன்றி. நன்றி திரு முஸ்தபா அவர்களே. உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு திமுகவை கேட்டிருக்கிறாரு. திரு சரவணன் அவர்களே பதில் சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. இது வேறு அரசு விழாக்களில் இப்படி நடக்குமா அப்படின்னா இல்லை, ஊற்றி மூடிட்டாங்க. இனிமேல் நடக்காது அது மாதிரி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழறிஞர் அவர் பேர் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ் தாய் வாழ்த்து. யாராவது பேசுனாங்களா அதை பற்றி? இல்லை சார், வி ஹேவ் அ கியூட் சிஎம். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனைலாம்? தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினா என்ன, கடைசியாக பாடினா என்ன? சொன்னாங்களே வைபு. என்ன வைபு? தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை வேணால் பாடிக்குவாங்க சார், எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இதுதான் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியுடைய லட்சணம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு எம்எல்ஏ, அந்த ஆடியோவை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆடியோ அந்த எம்எல்ஏ மேலே என்ன குற்றச்சாட்டு? என்ன பயமுறுத்துறாங்க? நான் ஒருத்தர் மேலே பாலியல் வழக்கு, பலாத்கார வழக்கு கொடுக்குறேன், என்னை மிரட்டுகிறார்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ எப்படி தெரியுமா ஆக்ஷன் எடுக்கிறாங்க? அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. யார் மேலே குற்றம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அந்த எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் இவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய லட்சணம். இன்னொரு அமைச்சர் கில்லி, பெரிய கில்லிங்க, அவரு என்ன பண்ணாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கில்லி என்ன பண்ணாரு? டேப்லெட், பாராசிட்டமால் டேப்லெட். தப்பா நினைச்சிடாதீங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க மேல அவதூறு வழக்கு போடுவாங்க, கைது செய்வாங்க உங்களை. பாராசிட்டமால் டேப்லெட்டை நசுக்குனாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த போதை மருந்தையும் வந்து அப்படி தான் கசக்குவாங்களாம். சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசுடைய கடமை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவரை சப்போர்ட் பண்ணுறாங்களா? பக்கத்தில் உட்காந்து நிற்க வச்சு ஃபோட்டோ. இதுதான் சட்டம் ஒழுங்கை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய லட்சணமா? அவங்களுக்கு 107 சீட்டு தாங்க. உங்களுக்கு 107 சீட்டு தான் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே கொடுக்கல. மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கு. இருங்க, இந்த பை எலெக்ஷன்லாம் வரப்போகுது. அது பார்ப்போம். அதுதான் புதிய தமிழ்நாடுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் புதிய தமிழ்நாடு. என்ன புதிய தமிழ்நாடுனா, தமிழ்நாட்டில் இதுவரை சுதந்திரம் அடைந்து எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிருக்கிறது. ஆனால் குதிரை பேரம் நடத்தவே இல்லை. எந்த ஆட்சியும் நடத்தவே இல்லை. அது திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், குதிரை பேரத்தில் யாருமே ஈடுபட்டது கிடையாது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியலை கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறது. இதுதான் இவர்கள் ஊழலுக்கு எதிராக பாடுபடக்கூடிய லட்சணமா? நன்றி, வணக்கம். நன்றி திரு சரவணன் அவர்களே. முதல் சுற்றின் நிறைவாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு வைகை செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஒரு அரசினுடைய செயல்பாடை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில மாதங்கள் மட்டுமே போதாது, முழுமையாக நாட்கள் வேண்டும். த லாங் கோயிங் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, அதை போல தொடர் செயல்தான் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளின் மூலம்தான், மக்களுக்கான திட்டங்களின் மூலம்தான், பல்வேறு நன்மைகளின் மூலம்தான் தீர்மானிக்க முடியும். இருந்த போதிலும் கூட இந்த குறுகிய காலத்தில் 85 நாட்களில் ஆனால் இந்த அதிமுக காரங்கள்லாம் உடனே மதிப்பீடு செஞ்சு மாறிட்டீங்களே எப்படி? அதாவது அது நான் இப்போ திருப்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட, அது தனியாக பேசணும், நிறைய தனி விவாதம். கால் வெயிட்டிங்கில் வச்சுட்டு போயிருக்கிறேன். ஆமாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தின் இன்று லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசை 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் இப்போதுதான் சந்திக்க தொடங்கியிருக்கிறது.
என்னுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை லஞ்சம் 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 என்று குறிப்பிட்டு கொண்டே இருந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடியது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பது அவருக்கே தெரியும். போதைப் பொருட்கள் தங்குதடையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மெத்தப்பட்டமன் கிடைத்ததை நாடு அறிந்த காரணத்தினால்தான் கொளத்தூரிலே முதலமைச்சர் தோற்று போனார். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து தான் மிக அழகான ஒரு கவிதை ஒன்றை அவர்களை பார்த்து எழுதினாரோ என்னவென்று தெரியவில்லை. பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் தேசம் லஞ்சசீல கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல? கல்விக்கு லஞ்சம், கல்யாண லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த விவரஞ்சொல்ல லஞ்சம், இப்படியே போனால் என்னவாகும் எதிர்காலம்? இப்படி துறைதோறும் ஒன்றல்ல இரண்டல்ல, துறைதோறும் அரசு அலுவலகத்தில் நான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவதை எந்த மன்றத்திலும் தலை நிமிர்ந்து சொல்வேன். நண்பர்களே, அரசு அலுவலகங்களில் மனுவோடு வாருங்கள், பணத்தோடு வர வேண்டாம் என்று எந்த அரசாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? 85 நாட்களில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 40 ஃபண்டின் மூலம் கிடைக்க வேண்டிய 1200 கோடி ரூபாயை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு, திரு சந்திரசேகர் ஜோசப் அரசு, விஜய் அரசு, சந்திரசேகர் ஜோசப் விஜயினுடைய அரசு 1200 கோடி ரூபாயை அரசின் கஜானாவுக்கு செலுத்தியிருக்கிறது. 60 ஆண்டு காலில் இப்படி ஒரு நிகழ்ந்திருக்குமா? நிகழவே இல்லை. புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நிறைவான கருத்துக்களை அடுத்த சுற்றில் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது சுற்றில் முதலாவதாக திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் நண்பர் சரவணன் அவர்கள் பேசினார். இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு இவர் வேறு கவர்னரை ஓட வரட்டணும். எங்கள் தமிழ்நாடு மக்களை உங்களை ஓட விரட்டாங்க. திமுக மைக்ரோஸ்கோப் வச்சு தர அளவு இருக்குது. இன்னும் இந்த பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு கொஞ்சம் வாங்க சார், ட்ரெண்டிங்க்கு வாங்க சார். இவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. விஜய் அவர்கள், எனக்கும் கூட அந்த விமர்சனம் இருக்கிறது, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனால் மு.க. ஸ்டாலின் ஒரு யூடியூபர் மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. அண்ணே, இப்போ மோடியே அப்படிதான் நடந்துக்கிறாரு. இல்லைங்க, H2 ட்ரெயினை விட்டுட்டு ஹைட்ரஜனில் ஓடுற ட்ரெயின் இந்த உலகத்தில் 4 நாட்டில் தான் இருக்குது. அதில் ஒரு நாடு இந்தியான்னு இன்ஸ்டாவில் மோடி பேசுகிறார். ஆனால் இவர் ஸ்டாலின் என்ன பேசினார்? அந்த வடிவேலு மாதிரி பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த அணி உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நானே ஏஞ்சி போயிடலான்னு பார்த்தேன், ஓரமாக தான் இருந்தேன். அவர் அண்ணன் வேறு காங்கிரஸ்லேருந்து வந்து அணின்றாரு. 70 யார் ஆட்சியில் இருந்தாருன்னா அவர் சொல்ல மாட்டாராமா. மே 4க்கு முன்னாடி திமுகவை என்ன கீச்சிங்க நீங்கள்? இப்போ என்ன திமுக பேரை சொல்ல மாட்டீங்க? 1970 இருந்தது திமுக. 74 காவேரி உரிமைகளை விட்டு கொடுத்தது கருணாநிதி அவர்கள். நீங்கள் சொல்லணும்னா வேறு யாருன்னு சொல்லுவா? அது உடனே எங்க அணிங்கிறீங்க. நான் பார்த்தேன், இந்த பக்கமாக போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன், இந்த பக்கம் பேனர் வச்சுட்டாங்க. ஆகையால் இனிமேல் என்னை தரையில் கூட உட்கார வைங்க, தயவு செஞ்சு திமுக கூட உட்கார வைக்காதீங்க. சரவணன் அவர்கள் பேசும்போது ஐயோ தாவேக்காரங்க, இந்த பாருங்கள், இப்போ நான் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசலை, சரவணன் பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார், பொங்கல் தொகுப்பில் வெள்ளத்தோடைய விஷயம்லாம் சரவணன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். பொங்கல் தொகுப்பில் வெல்லம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். அந்த வெள்ளத்தில் பள்ளி இருந்தது. அந்த பள்ளி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய மகன் தீக்குளித்து இறந்து போனார். திமுக பேசலாமா? இன்றைக்கு திமுக செய்திருக்கிற எல்லா விஷயங்களையும் தாவேகாவும் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் அணின்றதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். திமுக மேலே எங்களுக்கே ஒரு பரிதாபமாக தாங்க இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த வடிவேலு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்ப்பார். தடுக்குன்னு பார்த்தா கூட இருந்தவங்கலாம் காணாமல் போயிடுவாங்க. ரிசல்ட் வந்துச்சிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் சகோதரி அசோகா கூட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பத்திரிகையாளர்களும் பேசினாங்க. சார், உங்கள் கூட்டணிலாம் சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சார். இந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டாக்டு சார். அப்படியே உளி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. என்ன பேசுனீங்க? அடுத்த செகண்டு பாருங்கள், எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க.
ஆனால் சரி, இதுல அதனால நீங்க ஆதரவுக்கார நீட்லான்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, நான் தான் தரையில் கூட உட்கார வைங்க, இங்கே உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டேன். மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னை அடைக்காதீங்க. இதில் என்னென்னா, பால நிலத்தில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஜனநாயகன் படத்துக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக. ஐயோ, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டிங்களா? எப்பா, படம் பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க. சரி, இவங்க ஏன் பேசுகிறாங்க? இவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இந்த சேரை மாற்றி வச்சது மட்டும் அணி குழப்பமா இல்லை? என் தமிழ்நாட்டில் எந்த அணி யார் கூட இருக்காங்க? கம்யூனிஸ்ட்டுங்க திமுக கூட தான் இருக்காங்களா, இல்லை தாவேகா கூட இருக்காங்களா? அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க. அப்புறம் ஊழல் விஷயத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த டயலாகை சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் சொல்கிறார், யாராவது லஞ்சம் கேட்டால் அண்ணன் விஜய், தம்பி விஜய், சித்தப்பா விஜய், பெரியப்பா விஜய், நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் இந்த பஞ்ச் டயலாகை பேசுறது வாஸ்தவம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா நாங்களே பாராட்டிருப்போம். இந்த திமுக கூட குறிப்பிட்டாங்க, வழக்கறிஞர் நியமனத்தில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வருத்தப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் நியமனத்தில் பிரின்சிபல் கோர்ட் பிபிக்கு 30 லட்சம் ரூபாய் வரை வாங்கப்பட்டிருக்கிறது. அடிஷ்னல் கோர்ட் பிபிக்கு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம், முன்சிப் கோர்ட்டு 7 லட்சம், அடிஷ்னல் கோர்ட் ஜிபிக்கு 12லேருந்து 15 லட்சம். ஒரு மாவட்டத்திற்கு 70லேருந்து 80 பொறுப்புகள் இப்படி இருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் போட்ட முதல் அப்பாயின்மெண்ட். இதை விஜய் அவர்கள் ரத்து செய்து மீண்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அரசு வழக்கறிஞர்களை நியமித்திருந்தார் என்று சொன்னால் நீங்கள் பேசின பஞ்சு ஒர்த்தான பஞ்சு நானே சொல்லியிருப்பேன். அப்போது திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் என்ன வித்தியாசம்? அப்போ விஜய் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவாக்கா. இயற்கை வள சுரண்டல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவல்ல, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல, போதைப் பொருள் பரவல்ல, ஊழல் கரையில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவாக்கா. குறுவை சாகுபடி 30 டிஎம்சி தண்ணீர் இன்னும் வரல. ரொம்ப சீரியஸான விஷயம். சகோதரர் பேசினார். தமிழகத்தில் இறந்து போன செத்துப்போன பாம்பாக இருந்த காங்கிரஸிற்கு, திமுகவில் கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸுக்கு நீங்கள் 2 அமைச்சர் கொடுத்தீங்க. இன்றைக்கு குடிமி, காங்கிரஸுடைய குடிமி விஜய் அவர்களுடைய கையில் இருக்கிறது. இதே சினிமாவாக இருந்தால் சவுக்கு எடுத்திருப்பார், துப்பாக்கி எடுத்திருப்பார், ஒரு ராடை பிடிச்சி அப்படி நெருக்குன்னு அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக் பேசியிருப்பார். ஐயா, சினிமாவில் பேசுகிற பஞ்சில் 0.000 ஒரு புள்ளி 1 அந்த பர்சன்டேஜாவது நீங்கள் நிகழ்ச்சியில் காட்டுங்க. அவங்களுடைய குடிமையை லைட்டாக முறுக்குங்க. காவிரி மேகதாது விஷயத்தில் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த 2 அமைச்சர்களை நான் வெளியில் அனுப்புவேன் என்று சொல்லுங்க. நானே விசில் அடிக்கிறேங்க. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, கத்துட்டு வந்து விசில் அடிக்கிறேன். செய்வாரா விஜய் அவர்கள்? அப்போ செய்வாரா? 2 பேரை வெளில அனுப்பிடுவாரா? 2 பேரை வெளில அனுப்பிட்டு பாருங்க. தாவேக்காரங்களே விருப்பமாக தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸில் இருக்கிற 2 அமைச்சர்களை வெளியே அனுப்பினீர்கள் என்று சொன்னால் தமிழகம் உங்களை கொண்டாடும், உங்கள் ரசிகர்களும் கொண்டாடுவார்கள். நானும் கத்துட்டு விசில் அடிக்கிறேன். வார்த்தையில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். யார் எந்த பக்கம் போனாலும் கவலை இல்லை. முதல்ல அந்த 2 காங்கிரஸ்காரங்களுக்கு வெளில போடுங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் அதை தான் சொல்கிறாங்க, செகண்ட் ரவுண்ட்லேயும் அதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில்னு சொல்கிறது கூட கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் தாம்மா ஒரிஜினல் காங்கிரஸ். அதாவது நீங்கள் என்ன குழம்பி போயிட்டீங்கன்னா, அஸ்வத்தாமன் பேசுனதை கேட்டோடனே நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஐயோ, பிரச்சனை அதுதான். அவர் என்ன சொன்னார் புரியுதா? காவிரி பிரச்சனையை பற்றி அவருக்கு ஒன்று சொல்ல, காங்கிரஸ்னா காவிரிக்கு எதிராக. அவருக்கு தெரியுமா, 1977 இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி, கர்நாடகாவில் தேவராஜர்ஸ் காங்கிரஸ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அதிமுக முதலமைச்சர். 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி தான். இதில் நாமளே பேசி தீர்க்கலைன்னா மொராய் தேசாய் சீனியர் இதை வச்சே நம்மளை காலி பண்ணிடுவார்னு அந்த 2 பேரும் பேசி முடிவு பண்ணி அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற அடுத்த நாள் 320 டிஎம்சிக்கு கையெழுத்து போடுறது முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ பத்திரிகையில் ஒருத்தர் ஒரு புண்ணியமா ஒரு கடிதம் எழுதினார். 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால தான் தமிழகத்துக்கு துரோகம் பண்றார். 400 டிஎம்சிக்கு குறைவா வாங்கினா அது தமிழருக்கு துரோகம்னு. அப்ப கூட பேர் சொல்லல பாத்தீங்களா? உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தே எனக்கு ஒரு கோளாறு தெரிஞ்சுது, இப்பதான் புரியுது. ஏன்னா சரவணன் பேசும்போது நீங்க குறுக்கிடவே இல்லை, ஆனா நான் பேசும்போது அப்ப எழுதின உடனே இதுதான் ரொம்ப முக்கியம். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைவாக பெற்றாலும் தமிழர்களுக்கு செய்கிற துரோகம். நான் திரும்பி கேட்கிறேன், அதே பின்னால 13 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து 89 அந்த கையெழுத்து போடுற போது 177.2 சென்டிமீட்டருக்கு அது மீட்டருக்கு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டது யாருமா? அப்ப துரோகம் யார் பண்ணா? சரவணன் சொன்னாரு, எல்லாம் இது தாவேக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சும்மா வெறும் 107 சீட்டு தான் இருக்கீங்கன்னு. ஒரு காலத்துல நீங்க வெறும் 96 சீட்டு வச்சுதான் ஆட்சியில் இருந்தீங்க. அது யானை பேரம், அது யானை பேரம். அப்புறம் அவரு கரப்ஷனை பத்தி சொன்னார். அவர் வழக்கறிஞர் இல்ல, நான் சொன்னா நீங்க ஒத்துக்க வேணாங்க. சட்டம் படித்த ஒரு சீனியரா இருந்த ஜட்ஜா இருந்தவர். உலகத்திலேயே அவனை யாரும் சொன்னதில்லை இவங்க கரப்ஷன் சாதாரணம் இல்ல, சயின்டிபிக் கரப்ஷன் சொன்னவர் சர்க்காரியா. அவர் ஓப்பனா சொன்னது, அது எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு சுதந்திரமே கோட்ஸே தான் வாங்கி கொடுத்தான்னு கூட சொல்லுவாங்க. எதையும் எப்படியும் சொல்லாங்கிற துணிச்சல். அஸ்வதாம சொல்லும் போது தாவேக்கா காரங்களே சொல்லிட்டாங்க காங்கிரஸ்காரங்க வேணான்னு 2 பேர்னு. அந்த 2 பேரும் உங்க கூட வந்தவங்க. தாவேக்கா காரங்க சொல்லுவாங்களா? மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்த 3வது தள்ளிட்டாங்க, இவங்க எதிர்த்தாங்களான்னு. சூடு இருக்கிற சொரணை இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்க காங்கிரஸ்காரன் அதுல கலந்துக்கவே இல்லை. 3வதா பாட போறாங்கன்னு தெரிஞ்சு கலந்துக்கலையா? 3வதா பாட போறாங்கன்னு தெரிஞ்சு கலந்துக்கலையா? அப்ப உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்குலாம் பாடின அப்புறம் தான் தெரியும். முன்னாலேயே சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அமைச்சர் அதை மாத்தி இருக்கணுமா, இல்ல நான் வரல நீங்க பாடிக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா? நீ எந்த ஊர்லமா இருக்கிற? எந்த ஊர்ல இருக்க எனக்கு தெரியல. அது கட்டுப்பாடு இவர் கட்டுப்பாடுல இல்ல. அந்த நிகழ்ச்சி யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரே இல்ல, கவர்னர் தான் பாத்துக்கிறாரு. இப்பவா தெரிஞ்சுக்கங்க. எங்க ஊர்ல திருச்சியில சட்ட ஒழுங்கு பத்தி சொன்னீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே திமுக ஆட்சி நடக்கிற போது உள்ள போய் பெண் காவலரை தள்ளி விட்டு லாக்கப்ல கூட்டி வந்தது உண்டா இல்லையா? அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? நான் முதலே கேட்டேன். தூத்துக்குடியை பத்தி சொன்னதுக்கு அப்புறமும் சொல்றீங்க. அவர்களே நடவடிக்கை எடுக்காமல் ப்ரமோஷன் கொடுத்தீங்க. கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதை சொன்னார் நம்ம நண்பர். அதனால அதையே சொல்லியே முடிச்சிடறேன். கவிராஜன் கதைன்னு ஒரு கதை எழுதினார் பாரதியை பற்றி. அவர் எழுதுற போது இப்ப எழுதலாமா முன்னால மாகவி மறைந்தான், அவருடைய பூத உடல் கடத்தப்பட்டிருந்தது. அந்த பூத உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை விட அவன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆட்களின் எண்ணிக்கை குறைவு. இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமி புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசம். இது தெருக்கள் தோறும் சிலை வைப்போம், நமக்கல்ல நாய்களுக்கு. அப்படியாவது நன்றியை கற்றுக்கொள்ளட்டும். 3 மாசம் இப்ப எழுதணுமா முன்னால் எழுது. இது நீங்க யாருக்காக சொல்றீங்க? எனக்கு சரவணன் சொல்றாரு, அவர் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்களா? அப்படியா? நன்றியை பற்றி, நன்றி உணர்ச்சியை பற்றி. நன்றி உணர்ச்சி கரெக்ட். முதல் நாள் வரல எங்க ஆட்சி இருந்துட்டு அடுத்த நாள் கூடா நட்பு கேடாய் முடியும் போனது அந்த நன்றியா? ஆட்சியில் இருக்கும்போது இப்ப என்னமோ பத்திரிகையாளங்களை வழக்கு போட்டேன்னு சொல்ல. ஒரு பத்திரிகைக்காரர் பேர் சொல்ல விரும்பல, அவர் வீட்டுல மலை கரைசலை போய் கொட்டினாங்களா, வீட்டை போய் அடிச்சாங்களா, கதவை உடைச்சாங்களா, அவங்க அம்மா வயசான அம்மாவை தள்ளி விட்டாங்களா, இப்ப செத்தே போனாங்களா? அப்படியா? காங்கிரஸ் காரன் செஞ்சானா ஆಮೇಲೆ நடவடிக்கை எடுத்தீங்களா? கேள்வி அதுதான். கேட்டு சொல்லுங்க. உங்க அணிதானே நீங்க? அணியும் இல்ல பிணியும் இல்ல. நீங்க இப்பதான் தெரியுது சனின்னு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சட்டம் ஒழுங்குல ஆளுங்கட்சி தானே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த தவறு நடந்தான நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னா செஞ்சது காங்கிரஸ் தான் எடுக்கணும் இல்ல? ஏன் எடுக்கல? 60 ஆண்டுகளுக்கு பின்னாலே பராபவ ஆண்டிலே
இழந்த காங்கிரசுடைய அமைச்சர்கள் மீண்டும் பராபவ ஆண்டிலேயே 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் மானம் மரியாதை சூடு சொரணையோடு இருக்காங்கிறதுக்கு நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை போகாது ஒரு சாட்சி. ஆகவே புதிய ஆட்சி பல வகைகளில் நம்பிக்கை தருகிறது. பாதுகாப்புக்கு நம்பிக்கை தருகிறது, நேர்மைக்கு நம்பிக்கை தருகிறது. அரசு விழாக்களுக்கு அரசு அதிகாரத்துக்கு போனால் லஞ்சம் கேட்கல, ஊழல் பண்ணல, அதுக்கு நம்பிக்கை தருகிறது. இதுதானே மக்களுக்கு தேவை. அந்த நம்பிக்கை தருகிறது. இந்த நம்பிக்கை பலமடைய வேண்டும், தமிழகம் நலமடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருச்சி வேலுசாமி அவர்களே. கலகலப்பான அவருடைய பேச்சுக்கு நன்றி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு பேச வேண்டும். தாவேகாவிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் முஸ்தபா அவர்களாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும். லஞ்சம் ஊழலை ஒழித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது ஒரு பெரிய பிரச்சாரம் செய்கிறீர்கள். நான் வெளிப்படையாக கேட்பது, பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடைகளில் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு திமுக ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சோமா இல்லையா? நான் வச்சேன். என்னோடு சேர்ந்து அன்னைக்கு வந்த தாவேகா நண்பரும் வச்சார். இதே அரங்கத்தில் பேசணும். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு நின்று பாட்டே பாடினார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் இல்லைங்களா? அன்னைக்கு திமுகவை சேர்ந்த திமுக ஆதரவு நிலை எடுத்த செய்தி தொடர்பாளர்கள், எனக்கு தெரிஞ்சு தந்தி டிவியில் தான் நினைக்கிறேன், இங்க வந்து என்ன சொன்னாங்க, சிலிண்டர் வீட்டுக்கு போடுறாங்க இல்லையா, அவங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க, அது என்ன பிரதமருக்கா போகுது, அது மாதிரி தான் இதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதை சொன்னது யார்? திமுக. அன்னைக்கு அதை சொன்னாங்க. இப்ப இன்னும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் வாங்குகிறான் என்கிற அந்த காட்சிகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தாவேகா என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் அந்த ஊழியர்களுக்கான சம்பளங்களை எல்லாம் சரி செய்து எல்லாம் பண்ண பிறகு இதை நிறுத்துவோம் அப்படின்னா, இப்ப தாவேகா மறைமுகமா என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 ரூபா வாங்குறது ஊழியர்கள் தான். புரியுதுங்களா? இது எவ்வளவு பெரிய தப்புங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போட்டானோ அவனையே நீங்க குற்றவாளி கொண்டு நிறுத்துறீங்க. இது என்னங்க நேர்மை? இந்த நேர்மை எப்படி? அதே மாதிரி அண்ணன் எனக்கு சொல்றாங்க 1200 கோடி பார்ட்டி ஃபண்டை கஜானாவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு. எப்படி முடியும்? பார்ட்டி ஃபண்டுங்கிறது லஞ்சம் இல்லைங்களா? லஞ்சத்தை அரசு வாங்கிடுச்சாப்ப இல்லனே, அந்த லஞ்சம் எங்க இருந்து வரும்? அது போய் டேட்டாவே தப்பு. அந்த லஞ்சம் எங்க இருந்து வரும்? 100 கோடி ப்ராஜெக்ட்னா அதோட எஸ்டிமேட் 120 கோடின்னு போட்டுருவாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒன்றும் சொந்த பணத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த 120 கோடியில 20 கோடி பார்ட்டி ஃபண்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டே கம்மியாயிருச்சு, அதனால அரசுக்கு லாபம்ன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் எவ்வளவு குறைஞ்சதுன்னு சொல்லி 1200 கோடி ரூபாய் என்றெல்லாம் கணக்கு போட்டு எடுக்கவே முடியாது. இதுல புரியுதுங்களா? நான் என்ன கேட்கிறேன், 60 வருஷமா தமிழர்கள் புறக்கணித்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி. மொழிப்போரிலே தமிழர்களை சுட்டுக் கொலை செய்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி. 1000 தமிழ் மீனவர்கள் தமிழ் கடலிலே கொன்றழிக்கப்படுகிற போது அதை பார்த்து ரசித்து அந்த ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கு ஆயுதங்கள் கொடுத்த கட்சிங்க காங்கிரஸ் கட்சி. 60 வருஷம் பழமையானது பிற்போக்கானதுன்னு தமிழர்கள் ஒதுக்கி வைத்திருந்த கட்சியை புதிய மாற்று என்று சொல்லி நம் கைகளிலே கொடுக்கிறார்கள். எது புதிது? ஐயாவும் கவிதை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு முன்னாடி அண்ணன் வைகை செல்வன் அவர்களும் கவிதை சொன்னாங்க. நான் அவர்களுக்கும் ஒரு கவிதையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதில் கூட அண்ணன் வைகை செல்வன் சொல்லல, எனக்கு கொஞ்சம் வருத்தம். அவர் ஒரு இடத்துல என்னன்ட்டாரு, 60 ஆண்டு காலமாக ஊழலில் திளைச்ச ஆட்சியில் இப்போதான் ஊழலில் ஆட்சினாரு. அந்த 60 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். நான் முதல் வரியிலேயே கல்விக்கு லஞ்சம் என்றே அண்ணன் தொடங்கினார். அவர் கல்வி அமைச்சராகத்தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவிலே கல்வி அமைச்சராக இருந்தவரும் இப்பொழுது அங்கே தான் இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு முன்னால் ஐயா சொல்லி குறிப்பிட்டது போல அவங்களுடைய கல்வி அமைச்சர் போகவே இல்லை நேற்றைக்குன்னா, அது எல்லாம் சர்ச்சை. அது சகோதரி கேட்டாங்க, அவர் பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்லுகிறேன், இதே கல்வி அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் காமராஜரும் ராஜாஜியும் வாழ்ந்தோ அவரையெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நான் அறச்சீற்றத்தோடு உங்கள் முன்னால் இந்த கேள்வி வைக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் வாடி 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 கைப்படாத சீடி. நீங்க சினிமா தியேட்டர் பாடுங்க, நான் கவலைப்படல. நீங்க வீட்டில் போட்டுங்க, நான் சொல்லல, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், நான் ஏத்துக்கிறேன். பள்ளிக்கூடத்திற்குள்ளே கல்வி அமைச்சர் ஆடுகிறார். இவரை தூக்கிட்டு வந்தால் நானும் உங்களுக்கு கவிதை சொல்லுகிறேன். மறைந்த இடதுசாரி கவிஞன் தணிகை செல்வனினுடைய வரிகளை ஞாபகப்படுத்துகிறேன். அரும்புகளே என்றும்மை அணைக்க வரும் பேர்வழிகள் கரங்களிலே ரத்தத்தின் கரையிருக்கும் பாருங்கள் என்று சொன்னான். இன்றைக்கு நடக்கிறது. நான் கேட்பது, நீங்கள் மாநில உரிமை இழக்கிறீர்கள். நீங்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டில் எதன் பேரும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எம்எல்ஏக்கள் நேரடியாக ரவுடிசத்திலே ஈடுபடுகிறார்கள். அதை பத்திரிகையாளர்கள் எடுத்து போடுகிற போது அதன் மீது நடவடிக்கை இல்லை.
நீங்கள் பத்திரிகையாளர்களையே உங்களுடைய கூட்டங்களிலே இருந்து வெளியேற்றிவிட்டு நீங்கள் கூட்டங்களை நடத்துகிறீர்கள். பள்ளிக்கூடத்திற்குள்ளே போய் ஒரு அமைச்சர் குழந்தைகளை வந்து டிமோட்டிவேட் பண்ற வேலையை செய்றாங்க. அது குறித்தான எந்த விதமான விளக்கங்களும் இல்லை. ஒரு அமைச்சர் பேசிய ஒரு ஆடியோ வெளியே வருது, கொலை செய்வேன் என்று பேசுகிறார். பேச்சே இல்லை. சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினீர்கள். நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிற 5 வார காலத்திற்குள் 4 லாக்அப் டெத் பதிவாகி இருக்கிறது. 4 பேர் காவல் நிலையத்திற்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். செத்தவன் யார்? தாவேக்காக்கு ஓட்டு போட்டவன். நீங்க தானே சொல்றீங்க இளைஞர் முழுக்க எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு. அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டவனையே கொலை பண்ற ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமா? இது நம்பிக்கைக்குரிய பாதையில் இந்த அரசாங்கம் பயணிக்குதா? அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கம் இந்த 3 மாத காலத்திற்குள்ளாக எடுத்திருக்கிற திசை வழியே தவறான திசை வழி. இந்த பயணம் நல்ல இடத்தை போய் சேராது. இந்த இடத்திலேயே அவர்கள் தவறை உணர்ந்து கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அவர்கள் திரும்ப வேண்டும். அதே மாதிரி இந்த குதிரை பேரம், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்கள் போனதை பற்றி நான் பேசலை. அது போல யார் வேணால் போகலாம், அது நம்ம விரும்புகிறோம், என்ன காரணமாக வேணால் இருக்கலாம், போகலாம். ஆனால் ஒரு கட்சியில் சீட்டு கொடுத்து வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறவர் தன்னுடைய மக்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க பாருங்க, அது குதிரை பேரம். யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சரியானவங்களாக்கிட்டீங்க. நான் சொல்லுகிறேன், மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் வைப் செய்யலாம், நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் ரீல்ஸ் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறாம். ரியல் வாழ்க்கையில் தாவேகா ஆட்சிக்கு வந்த நொடி முதல் மக்களிடம் நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சாரங்களால் மட்டும் வென்றுவிட முடியும் என்று நினைக்காதீர்கள், அது ரொம்ப நாள் நீடிக்காது. எனவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் அவர்களே. முஸ்தபா அவர்களே அன்போடு அடுத்ததாக பேச அழைக்கின்றேன். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி, ஏன் நீங்கள் கடந்த காலத்தில் 4.5 வருஷம் கடன் வாங்கி ஆட்சி நடத்தினீங்கன்னா மேடம் இறந்ததுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நீங்கள் ரியல் ஆட்சி நடத்துனீங்கல்ல, ரியல் ஆட்சி நடத்துறது மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன? இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக எந்த நிலைமையில் இருக்குது? எப்படி இருந்த அதிமுக என்ன அதல பாதாளத்தில் போது யாரை நம்பி மக்கள் வராங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் ஒரு நல்ல இயக்கத்தை, நல்ல ஆட்சியை, நல்ல தலைவரை நம்பி வராங்க என்பது தான் இதுக்கு முதல் உதாரணம். யார் அதில் சி விஜயபாஸ்கர்லாமோ அதில் அடங்குவார்ல? கண்டிப்பாக அடங்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் தலைமையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் யாராக இருந்தாலும், நீங்கள் தவறு செய்தவர்களையும் தவறு செய்கிறவங்க நினைக்கிறவங்களும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் தலைமையில் இருக்கிற ஆட்சி தூய ஆட்சியாக இருக்கும். அவர் உண்மையாக தவறு செய்திருந்தால், குற்றச்சாட்டு நிறுவனால், கண்டிப்பாக விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, முஸ்தபாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு உண்மையான செய்தி. நம்ம சரவணன் சார் பேசினார், மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, தைரியம் இருக்கா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம், தமிழ்நாட்டோட பாரம்பரியம் இதையெல்லாம் பார்த்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நாங்கள் பின்தள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்டிருப்பீங்க. திமுக ஆட்சி காலத்தில் 2/8/2021 தமிழின தலைவர், எங்கள் முதலமைச்சர் கூட சொல்லுவார், கலைஞர் அவர்கள் புகைப்படம் வெளியிட்டாங்கல்ல, அன்றைக்கி தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்கல்ல, அன்றைக்கி தமிழ்தாய் வாழ்த்து திமுக அரசாங்கத்தில் 2வது பாடப்பட்டது. மானம் ரோஷம் இருக்கான்றது அவங்களே கேட்டுக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், சென்னை யூனிவர்சிட்டியில் 24/9/2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து கவர்னருக்கே எதிர்க்க, எப்படி பம்பி நிற்கிறார் பாருங்க, யார் பொன்முடி போன்றவர்கள் கவர்னருக்கு பக்கத்தில். அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது. பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு ரொம்ப பெருகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணார்ல, பிரியாணி சாப்பிட்டார்ல மாசுபிரமணிய வீட்டில், அவர் பண்ணார். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாசுபிரமணிய வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார் தெரியுமா? ஞானசேகர் நினைக்கிறேன் அவர் பேரு. சொன்னார்ல, அந்த சார் பண்ணார். இல்லனே விமானத்தில் பறந்துட்டு இருக்கும் போது விமான பண்பணி மேல நான் தான் கவுன்சிலர், என் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான்னு சொல்லி திமுக கவுன்சிலர் சொன்னார் தெரியுமா? அவர் பண்ணார் பாலியல் வன்கொடுமை. கூட்டத்துல அவங்க எல்லாம் சரியில்லைன்னு தானே நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஆட்சியில சரியா இருக்கான்னு தானே கேக்குறாங்க. நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டங்க? 70 நாள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நீங்க 70 வருஷம் ஆண்டிருக்கிறீங்க.
இல்லை, இந்த 70 வருஷம் பாரம்பரிய ஆட்சி நாங்கள் பவளவேலா பாப்பான்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் நீங்கள் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி தந்திருந்தா, ஒரு 75 ஆட்சியை பொறுக்காமல் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க பண்ணியிருந்தா, மக்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை குளத்தூரில் வீட்டில் உட்கார வச்சிட மாட்டாங்க சார். இன்றைக்கி ஓய்வு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. குதிரை பேரம், என்ன குதிரை பேரம் நடந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே வந்து எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கூப்பிட்டாங்க, விசிகேவை கூப்பிட்டாங்க, முஸ்லீம் லீக்கை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்க அண்ணன் கல்யாண சுந்தரம் தான் ரொம்ப கட்சி வந்ததெல்லாம் குதிரை பேரம் இல்ல. புரியல. பட்டுன்னு ரிசைன் பண்ணிட்டு வராங்கல்ல எம்எல்ஏக்கள். அதுதான் பிரச்சனை. அதான் அவர் கவலையில இருக்கிறார். குதிரை பேரம் பத்தி பேசுறதுக்கு உங்க தலைவருக்கு உங்க பொதுச் செயலாளருக்கு என்னாச்சு அருகதை இருக்கா? 4 வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு கொத்து கொத்தா பஸ்ல கூட்டு போய் அங்க ஆடல் பாடல் நடந்தது. கூவத்தூர்ல என்ன நடந்தது நான் வெளியில சொல்லிடுவேன். இன்னும் தினம் வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய கருணா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னென்னலாம் கொடுத்தீங்க, என்னென்னலாம் நடந்தது? அங்க குதிரை கொடுத்தீங்களா, யானை கொடுத்தீங்களா, கழுதை கொடுத்தீங்களா? இதெல்லாம் கொடுத்துதான் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். நீங்க குதிரை பேரத்தை பத்தி பேசுறீங்களா? நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்க இயக்கத்தையும் உங்க தலைவர்களை மக்கள் நம்பலங்க. மேடம் இருக்கும்போது பாராளுமன்றத்தில் 3வது பெரிய இயக்கம், மேடம் இருக்கும்போது மோடியா லேடியா? இன்னைக்கு என்ன? மோடி தான் எங்க டேடி. அண்ணா திமுகவோட நிலைமை பாஜக விலைக்கு வாங்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்மிட் வாங்கி அந்த வருஷம் ரினியூல் பண்ணுற விஷயத்தில் எல்லா ஸ்கூலும் நாங்களே பார்க்கும்போது எங்களை சார்ந்தவங்களே கல்வி நேரம் வச்சுருக்கிறாங்க. நான் ஒரு உத்தமபாளையத்துக்காரங்க. இன்றைக்கி என்ஓசி ₹1 கூட கொடுக்காம, எப்படி 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க, ₹1 கூட கொடுக்காம ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே வரலாறு இல்லாத ஊழல் இல்லாத அரசாங்கம் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜயின் அரசாங்கம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று கேட்குறாரு, இந்த டெண்டர் இங்கே அரசாங்கம் தருவரைக்கு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பணத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நம்ம கல்யாண சுந்தரன்னு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் டெண்டரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெண்டர் மொத்த டெண்டரையும் கேன்சல் பண்ணி வச்சுருக்கு இந்த அரசாங்கம். எதுக்கு தெரியுமா? என்னங்க டாஸ்மார்க் ₹20 ரூபானா திமுக காலத்தில் டாஸ்மார்க்கோட தொழில் அணி, டாஸ்மார்க்கோட திமுகவோட அணி, கரூர் கம்பெனி வந்து டாஸ்மார்க்ல என்னென்னலாம் வந்து கையகப்படுத்தினாங்கன்னு வெளிப்படையாக டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாரு? திமுகவோட தொழிலாளர் அணி. டாஸ்மார்க்ல எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ ஊழல் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம், வெளிப்படுத்த போறோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழல் இல்லாத ஆட்சி, கரப்படாத ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. திமுக எண்ணிக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆர் இருக்கும் போது 13 வருஷம் வனவாசம் போனீங்க. மேடம் இருக்கும்போது 2011 2016 வனவாசம் போனீங்க. கரூர் பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. 50 வருஷம் திமுக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டடிக்க போது. தமிழ்நாட்டில் நிரந்தர ஆட்சி, மக்கள் ஆட்சி, ஏழைகளின் ஆட்சி, மரியாதைக்குரிய ஜோசப் ஆட்சி இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா அவர்களே. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன் அவர்களை அன்போடு பேச வைக்கின்றேன். நம்முடைய பாஜகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் வந்து என்ன சொன்னார்? தாவேகா திமுகவுடைய நீட்சிங்க அப்படின்னாரு. ஐயா, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் அது திமுகவுடைய நீட்சியாகத்தான் இருக்கும். திராவிட கொள்கைகளை எந்த கட்சியாலும் நீர்த்து போக செய்ய முடியாது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், அவங்க கட்சி தலைவர், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்கார்? இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறார். எதற்காக ஆரம்பித்திருக்கிறார்? என்ன சொல்றாரு? செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காராம். ஏன்னா பாஜக இஸ் நாட் அ செக்யூலர் பார்ட்டி. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய பருப்பு வேகாது. நம்மளை பார்த்து நையாண்டி பேசினார். ஐயா, ஒரு சீட்டு பாவம் போனால் போதுன்னு ஜெயிக்க வச்சிருக்காங்க. எதுக்காக ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படிப்பட்டவர்கள் திமுகவை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்றாங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் யாரும் திராவிட கொள்கைகளை நீர்த்து போக செய்துவிட்டு ஆட்சியை நடத்திவிட முடியாது என்பது ஒரு புறம் இருக்க, இப்போ நம்முடைய முதல்வர் இருக்காரு. நம்முடைய முதல்வருக்கும் பிரதமருக்கும் 6 வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க. திரு மோடி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒரே டெம்ப்ளேட்டில் தான் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா,
2 பேருமே ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்களா ப்ரெஸ்ஸை? பார்க்க மாட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை உடனே டைவர்ட் பண்ணுவாங்க. விவசாயிகள் பிரச்சனை நடக்கும்போது மோடி என்ன பண்ணாரு? போய் புதிய பாராளுமன்ற கட்டிடம் அப்படின்னு சொல்லி திறந்தார். இங்கே மாணவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சார் திரு ஜோசப் விஜய் அவர்கள்? 10வது மாடியில் புது கட்டிடமா, புது முதல்வர் அறையாம். ஏன் இருக்கிற அறைக்கு என்னங்க பிரச்சனை? தெரியாது. எவ்வளோ பணம் செலவாச்சு? தெரியாது. ஸோ இது ஒரு புறம். அடுத்து யார் அவர்கள் மீது விமர்சனம் வச்சாலும் அவர்களை உடனே கைது செய்து சிறையில் அடைப்பது. மோடி அவர்களும் அதை செய்கிறார், திரு ஜோசப் விஜய் அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இவங்க 2 பேருக்கு தாங்க ஒத்துமை இருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் இது வந்து திமுக ஆட்சியுடைய நீட்சி அப்படின்னு சொல்லிலாம் டைவர்ட் பண்ண முடியாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது பாஜகவுடைய ஆட்சி தான். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. விபிஜி ராம்னு ஒரு திட்டம். இப்பதான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்தாலும் அது திமுக ஆட்சி தான். நீங்க திராவிட கொள்கைகள் அவருடைய விமர்சனத்திற்கு அதுதான் அந்த எக்ஸாம்பிள சொன்னேன். எப்படி திராவிட கொள்கைகளை வந்து நீர்த்து போக செய்ய முடியாது. ஆனா இப்ப நடக்கிறது பாஜக ஆட்சியுடைய நீட்சியாக இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை மக்கள் முன்னாடி வைக்கிற மக்கள் டிசைட் பண்ணிட்டோம் எந்த ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா விபிஜி ராம் திட்டம். இந்த திட்டத்தை வந்து எதிர்த்தோம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த திட்டத்தை எதிர்த்தோம். எதற்காக எதிர்த்தோம்? ஏன்னா நீங்கள் வந்து வேலை நாட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? மாநில அரசுகள் மீது சுமையை சுமத்துகிறீர்கள். ஜாஸ்தி பணம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. இது மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடியதுன்னு எதிர்த்தோம். நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள். தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய ஆளுநர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த உரிமை மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா. அப்போ ரவி என்ன சொன்னார்? திரு ஆளுநர் ரவி இல்லை யூஜிசினார் முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போட்டு வழக்கு தொடுத்தோம். இப்போ என்ன பண்ணாங்க? வச்சுக்கலாம் சார், வச்சுக்கோங்க. நாமினேஷனா வச்சுக்கோங்க, யூஜிசியா வச்சுக்கோங்க. அப்போ கேட்டார் ரவி. அப்போ அவர் கேட்டது இப்போ நடக்குது. அதனால்தான் சொல்கிறோம் இது வந்து பாஜக. திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? டாக்டர் இன்ஜினியர் தான் படிப்பா, டாக்டர் இன்ஜினியர் ஆனால் போதுமா? கார்பெண்டருக்கும் பிளம்பருக்கும் தாங்க கிராக்கி ஜாஸ்தியாக இருக்கு. இதை யார் சொன்னா? அமித்ஷா என்ன சொன்னார்? பக்கோடா விற்கிறது வேலை தாங்கன்னாரு. அதுக்கு இதுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? உங்கள் வீட்டு பிள்ளைகளை போய் கார்பெண்டரா பிளம்பர் ஆக்குவீங்களா நீங்கள்? ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம். அங்கே இருந்தாலும் இவர்கள் அடிக்கக்கூடிய வாசனை, எல்லா வாசனையும் என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னா சங்கி வாசம் தான் அடிக்கிறது. இன்னொரு ஃபேமஸ் டயலாகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகு, ரொம்ப பயங்கர வைரலாக போச்சுங்க. சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னாரு. இப்போ என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அதே தான் வெங்கட்ரமணா. யார் இன்னைக்கு காவேரி பிரச்சனை தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மேகதாடு பிரச்சனையில் அங்கே போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெங்களூரில், கர்நாடகாவில் நம்ம வந்து டெல்லி பிரதிநிதியாக ஒருத்தரை நியமித்திருக்கிறோம். யாருங்க அவரு? ப்ரொடியூசராங்க. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம் சார்? அப்படிலாம் கேட்காதீங்க சார். அவர் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் சார். சரிங்க, அவர் டெல்லி பிரதிநிதிங்க. என்னங்க பண்ணார் இந்த இஷ்யூக்கு? 3ஆம் தேதி மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடையாது. இது ஒரு ட்ரையல் பலூன். மக்கள் எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர் அதிகாரப்பூர்வமாக எதையும் அறிவிக்கவே மாட்டார். இது வந்து மக்கள்கிட்ட நல்ல விஷயமா போகுதா இல்லை இது கெட்ட விஷயமா போகுதான்னு பார்ப்பார். இதை மக்கள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சார் யார் சார் சொன்னா? சிஎம்லாம் போல சார். எப்படிங்க சொல்கிறீங்க? என்னங்க நியூஸு சார்? சோர்ஸு யார் சோர்ஸுங்க? தப்பான சோர்ஸுங்கன்னுவாங்க. இதுதான் இவங்களுடைய பிளே புக். இது யாருடைய பிளே புக்? மோடி அவர்களுடைய பிளே புக். ஆந்திரா எம்பி பேசியிருக்காரு. என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஸ்டாப் யுவர் பேங்க்ஸ், ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கமிங் டு ஆந்திரா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஆந்திரா டிடிபி எம்பி இன்னைக்கு பேசியிருக்காரு. வைரலாக போயிட்டு இருக்கு. இதைத்தான் சொன்னோம். ஐயா, உங்களுடைய பஞ்சு டயலாகையும் உங்கள் ரீல்ஸையும் கொஞ்சம் நிறுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அக்கறை செலுத்துங்கள். வெறும் ரீல்ஸையும் வைபையும் வச்சு நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வெகு விரைவில் இவர்களுக்கு பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி திரு சரவணன் அவர்களே. திரு வைகை செல்வன் அவர்களை அன்போடு நிறைவாக பேச அழைக்கின்றேன். இந்த ஆட்சி வந்து 80-85 நாட்களுக்குள்ள நல்ல சிறப்போடு செம்மையோடு செழுமையோடு நடைபெற்று வருகிறதே என்பதற்கான அவர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஏன்னா இங்கே குடும்ப அரசியல் இல்லை, மாமா மச்சான் சண்டை இல்லை, மாமாவுக்கும் மச்சானுக்கும் அதிகார சண்டை இல்லை, அண்ணன் தம்பி சண்டை இல்லை, அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை இல்லை, சிறையில் இருக்கிற ஒருவர் அமைச்சராக தொடர்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 60 ஆண்டு காலம் அதை சொன்னதாக அவர் குறிப்பிட்டார் நண்பர் கல்யாண சுந்தரம். அந்த 60 ஆண்டு காலத்தில் நானும் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டார். ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய வரலாற்றை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கக்கூடாது. எந்த இடத்திலும் அதில் உண்மை எங்கு இருக்கிறதா என்பதை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கையில் தோற்கவில்லை என்று நான் பெருமையோடு சொல்லுகிறேன். நான் 4ஆம் தேதி தான் தாவேக்கால இணைஞ்சேன். அதுக்காக 20 நாளில் இப்படி கூவுறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்லுகிறேன். எவ்வாறு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நண்பர்களே, ஒரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், மதங்கள் என்ன என்றே அவர்களுக்கு தெரியாதவர்கள், ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பொது தொகுதியிலே நின்று வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது போற்றுதலுக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி. அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எந்த பின்னணியில் இருக்கிறார்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எவ்வளோ பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கவில்லை. ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் தமிழக மக்கள். இது எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற வேளையில் தான் அரிதாக கிடைத்தது. திரு விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு வெற்றியை தந்துவிட்டார். ஐயா அதான் கேக்குறாங்க, இவ்வளோ மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கு, எதுக்கு வேற கட்சி எம்எல்ஏ கூட்டு வரீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல கேளுங்க, அது விருப்பப்பட்டு வருவது. விருப்பப்பட்டு வருவது. அப்ப அந்த எம்எல்ஏக்களையே நீங்க சரியாக வச்சுக்க தெரியலையே. 2 மதிமுக எம்எல்ஏவை அரை மணி நேரத்தில் தூக்கிட்டாங்களே திமுக. அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்றிருந்தால் கூட மதிமுகவை சேர்ந்தவர்கள் தானே. 2 அரை மணி நேரத்தில் தூக்கிட்டீங்களே, அதற்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எந்த ஆட்சியில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இல்லையா? அவர்கள் யார்? உங்கள் சகோதரர்கள் தானே, வாஞ்சி மிகுந்த உங்கள் நண்பர்கள் தானே, உங்களாக தோளோடு தோள் வளர்ந்தவர்கள் தானே. அவர்களை பலிகட ஆக்கிவிட்டு நரபலி கொடுத்து விட்டு உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொண்டது யார்? நண்பர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யார்? அதில் 8க்கு மேற்பட்டவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை தலைவரை வைத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! இதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். கூவத்தூரிலிருந்து ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனித்தது. அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை புரிந்தது. என்ன ஆனது? தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பிள்ளை இளையராஜா, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர், 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. படிந்தாரா? விலை போனாரா? உண்மையாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் விலை பேசி பார்த்தீர்கள்? முதல் தொகையாக இந்த 2 கோடியை வைத்துக் கொள்ளுங்கள், மீதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற போது மீத தொகையை அப்போதே செட்டில் செய்கிறோம் என்று சொன்னது யார்? ஆதாரப்பூர்வமாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் இன்னும் பல்வேறு செய்திகளை சொல்ல விரும்பவில்லை. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000 விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 5 ஆண்டு காலத்தில் இருந்து இறங்கி போன போது மாநிலத்தினுடைய நிதி வருவாய் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட போது 13 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன். இப்படிப்பட்ட நிலைக்கு எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
தமிழக அரசினுடைய பிரதிநிதியாக திரு வெங்கட் நாராயண் அவர்களை நியமித்து விட்டார். இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகத்திலே குடியிருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் உத்தரப்பிரதேசத்திலே, உத்தராஞ்சலே, பீகாரிலே, ராஜஸ்தானிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாடு கேடரிலே ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய பாண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்று அழைக்கப்படுகிற, தன்னுடைய பாண்ட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிற தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு ஆதரவாக இருப்பார்களா, தான் பணியாற்றுகிற மாநிலத்துக்கு ஆதரவாக இருப்பார்களா? திரு வெங்கட் நாராயணன் அவர்களிடத்தில் மேகதாது அணை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் யார் பக்கம் நிற்பார்? தமிழ்நாட்டின் பக்கம்தான் நிற்பார். ஆக இந்த அரசின் நியமனங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் குளறுபடி செய்து விடக்கூடாது. அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த தமிழக அரசுடைய சிறப்பு பிரதிநிதி தவறாக செயல்பட்டால், தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டால் பதவி நீக்கம் செய்வதில் முதல் ஆளாக இருப்பவர் முதலமைச்சர் ஜோசப் அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்னவென்று கேட்டால், சாமானியவர்கள் கூட வெற்றி பெற வேண்டும் என்கிற கொள்கையை மிகச் சரியாக பிடித்து கொண்டு அதை நோக்கியான பயணம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த பயணத்தை எவரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. 35% வாக்குகளை ஒரு தனித்த ஒரு கட்சி இந்திய அரசியல் வானில் எவரும் பெற்றதாக வரலாறு இல்லை. இதுவரை அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா? எங்கும் இல்லை, நிகழ்ந்ததே இல்லை. அப்படி ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர் விஜய் அவர்கள் காலம் தந்த நன்கொடை. நன்றி, வணக்கம். நன்றி திரு வைகை செல்வன் அவர்களே. பல தேர்தல்களில் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சி வேண்டாம், திராவிட இயக்கம் வேணும், புதுசாக நம்மளுடைய கட்சி வேணும், நமக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய கட்சி வேணாம் அப்படின்னு வாக்களித்த காலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் திமுக வேணாம் அதிமுக, அதிமுக வேணாம் திமுக, எம்ஜிஆர் வேணாம் கலைஞர், கலைஞர் வேணாம் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா வேணாம் கலைஞர், இந்த மாதிரி மாற்றி அவரை ஒருத்தர் தப்பு செய்யும்போது அவங்கள பனிஷ் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு மாற்றி வாக்களித்த காலம் இருக்குது. இந்த முறை முதல் முறையாக இவங்க 2 பேருமே வேணான்னு வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் ஆட்சியை தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ எதிர்பார்ப்பு மக்கள் அவங்க மேலே வச்சுருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்பர்களே, இட்ஸ் a double-edged sword. ஒரு பெரும் எதிர்பார்ப்பு, பெரும் ஹைப் உங்கள் மேலே இருக்கும்போது ஒரு சின்ன தவறு செய்தால் கூட கோபம் உங்கள் மீது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, செயல்பாடு தான் முக்கியம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக மக்கள் முடிவெடுக்க ஒருவேளை ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இன்னும் தெரியாது, நம்ம கெஸ் பண்ணுறோம், இந்த தேர்தல் முடிவுகள்னால இப்படி இருக்கலாமோன்னு கெஸ் பண்ணுறோம். அதுதான் உண்மையாக இருக்குமே ஆனால் அது திமுக அதிமுகவுக்கு மட்டும் பொருந்தாது, தாவேகாவுக்கும் பொருந்தும். ஆனால் 60 நாட்கள் தான் ஆகுது. நம்ம எதுவும் இப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க, இது நல்ல ஆட்சியா நல்ல ஆட்சி இல்லையா, இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. நம்பிக்கை பிறக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல 2 தரப்புலையும் 2 வெவ்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். உங்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பார்வையாளர்களாக இருந்த உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். Thank you.